राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो ध्रुव महाराज की जय. ध्रुवन நாரதர் அவர்களுடைய அழகான சம்பாஷணை. நாரதர் எப்படி அவனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக அவர் சொன்ன ஸ்லோகம் குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரிம் சமானாத் அன்விச்சேன்னு தாபே அபிபூயதே. தன்னை காட்டிலும் மேம்பட்டவனை கண்டு மகிழ்ச்சி அடையணும், குறைந்தவனை கண்டு இரக்கம் கொள்ள வேண்டும், தனக்கு சமமானவனோடு நட்பு கொள்ள வேண்டும். இப்படி இருப்பவர்கள் துன்பப்படுவது இல்லை. இதுதான் நாரதர் துருவனுக்கு சொன்ன அந்த அறிவுரையில் கடைசியாக சொல்கிறார். குரு பலவிதமான அறிவுரைகள், பலவிதமான காலகட்டத்தில், பலவிதமான சந்தர்ப்பங்கள், உங்களுடைய மனோபாவம் எல்லாத்தையும் யோசித்து சொல்கிறார். சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி வரணும். குரு உங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிப்பாருன்னா பண்ணணும்னு யோசிக்க உங்களை வைப்பார். நீங்கள் அதை பண்ணணும்னு உங்களை யோசிக்க வைப்பார். அதுதான் குருவினுடைய ஒரு பிக்கஸ்ட் ரகசியம். நான் சொல்கிறேன் நீ பண்ணுன்றதில்லை, யோசி, பண்ணு, நம்மளா பண்ணணும். இப்போ துருவன் கிட்ட சொல்லிட்டார். துருவனுடைய வார்த்தை த்ருவ உவாச்ச. த்ருவ ஓகேவா? சோயம் ஷமோ பகவதா சுகதுக்கஹதாத்மனாம் தர்ஷித கிருபயா பும்சாம் துர்தர்ஷோஸ்மத் விதைஸ்துயஹ. மகாராஜ், நீங்கள் சொன்னது துன்பங்களில் புலம்பின்றே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு இந்த சாந்தி மார்க்கமானது ரொம்ப கருணையோடு நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். ஆனால் என்னுடைய ஸ்வபாவத்துக்கு இது பிரயோஜனப்படாதே. இது எனக்கான ஒரு மெத்தட் இல்லையே. பியூட்டிஃபுல். அதாவது குரு சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ்டு பேசுங்க. ஆனால் அந்த மரியாதையோட, அந்த மரியாதை மாறக்கூடாது. மனசில் அந்த ஒரு ஸ்ரத்த மாறக்கூடாது. சில பேர் நான் பேசுவேன் என்கிட்டலாம், அந்த ஒரு திமிழத்தனை காட்டினா சொன்ன அப்புறம் பேச மாட்டோம். வில் ஸ்டாப். உண்மை அதுதான். அதே ஸ்ரத்தையோடு கேட்குறோன்னா எவ்வளோக்கு எப்படியெல்லாம் முடியுமோ புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், புரிய வச்சுடுவோம். ரிசீவிங் மோடில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். துருவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த சாந்தி மார்க்கம் ரொம்ப கிருப்பையோடு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கு திஸ் இஸ் எனக்கு கஷ்டம். அதாபி மே அவிநீதஸ்ய க்ஷாத்ரம் கோரமுபேயுஷः சுருச்யா துர்வச்சோ பாணைः பின்னே ஸ்ரயதே ஹிருதி. ஆனால் நீங்கள் சொன்னது, நான்லாம் அப்படி சோர்ந்து போகிற ஆள் இல்லை. கடுமையான க்ஷத்ரியத்தன்மை உடையவன். சுருச்சியினுடைய கொடுஞ்சொல் அம்புகளாலே துளைக்கப்பட்டவனான என்னுடைய மனதில் நீங்கள் சொன்னது ஒரு எஃபெக்டை கொடுக்கல. பியூட்டிஃபுல், ரைட்? நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லமா இருக்கும். பட் சுருச்சியினுடைய கேவலமான வார்த்தைகளில்
அடிபட்டு அப்படி ரோஷத்தோடு இருக்கிற எனக்கு வந்து திஸ் மெத்தட் won't ஒர்க். எனக்கு அது நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்துக்கொள்ள முடியல சுவாமி. அதனால் பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வர்த்மமே ப்ரூஹி அஸ்மத் பித்ருபிஹி பிரம்மன்யைர் அபி அனதிஷ்டிதம். பிராமணோத்தமரே, என்னுடைய மற்ற முன்னோர்கள் கூட அடையப்படாததும் திரிபுவன உத்கிருஷ்ட உலகங்களிலும் சிறந்ததுமாகிய ஒரு இடத்தை அடையிற எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. ரொம்ப அழகு. அதாவது அவனுடைய மைண்டில் இருக்கிறது தெளிவாக பேசலாம். இதுதான் எல்லார்ட்டையுமே சொல்கிறேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பேசுங்கோ. கணவனோ மனைவியோ பிள்ளையோ குழந்தையோ பாஸோ கூட வேலை செய்கிறவாளோ குருவோ தாயோ தகப்பனோ கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவாளோ கூட வேலை செய்கிறவாளோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவாளோ, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லைன்னா அழகாக பேசுங்கள். உள்ளுக்குள்ளேயே வச்சுண்டு புலம்புவதனாலே ஒரு தீர்வு கிடைக்காது. உள்ளுக்குள்ளே நீங்கள் புழுங்கக்கூடாது. புழுங்கல் அரிசி தான் புழுங்கலாம், நீங்கள் புழுங்கக்கூடாது. உள்ள மனசு புழுக்கம் இருக்க பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டம். வெளியில் புழுக்கமே தாங்கலை, இல்லையா அவ்வளோ புழுங்கிறது. ஒரு மழை பெஞ்சா தேவலை அப்படின்னு சல்ட்ரியாக இருக்கணும், ரைட்? ஒரு உடம்புக்கு ஒரு வேண்டிய காற்று இல்லை, ஒரு ஒரு அப்பாடான்னு இருக்க முடியலை அப்படின்னா அதுவே ஒரு அன்ஈஸியாக இருக்குன்னா மனதிற்குள்ளே ஒரு புழுக்கம், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதையே நீங்கள் சுமக்கணும். பேசிடுங்கோ, பரவாயில்ல. கேட்டுடுங்கோ, தப்பில்லை. உங்கள் மனசுக்குள்ளே வச்சது நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இதை நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அதுதான் பல வியாதிகளுக்கு காரணமாகிடுறது. பேசுங்கோ. ஏன்னா பாகவதத்திலேயே பரீட்சித் மகாராஜா அவன் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான் சுகபிரம்மத்தை. கர்க சம்ஹீதையில் நாரதர் இடத்துல பகுலாஸ்வராஜா அவனோட சந்தேகமெல்லாம் கேட்குறான். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய பலம். யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கேளுங்கள், கேட்டால் தான் கிடைக்கும். ஓப்பன் அப், நத்திங் ராங். யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்காக நீங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவா? இதுக்கெல்லாம் ஆள் எதிர்பார்க்காதீங்கோ. அவர்களே புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்கோ. அவள் புரிஞ்சுக்கலையேன்னு நொந்து போகாதீங்கோ. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் புரிய வைத்து வாங்கி கொள்ளுங்கள். புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள், புரிய வையுங்கள். நான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்லை நான் சொல்லுவேன், புரிய வைப்பேன். இந்த ஆட்டிடியூட் மாற்றிக்கோங்க. புரியுறதா? என்ன அழகாக அந்த குழந்தை பேசுகிறான், 5 வயசு பிள்ளை பேசுகிறான். எனக்கு அப்படிப்பட்ட இடம் வேணும். பதம் திரிபுவன உத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வர்த்மமே ப்ரூஹி அஸ்மத் பித்ருபிஹி பிரம்மன் அன்யைரபி அனதிஷ்டிதம். அனாதிஷ்டிதம். எனக்கு அப்படி ஒரு இடத்த சொல்லுங்க, வழியை சொல்லுங்க. நூனம் பகவான் பகவதோ யோ அங்கஜக பரமேஷ்டினஹ விதுதன்னதனே வீணாம் ஹிதார்த்தம் ஜகதோர்கவத். நீங்கள் பிரம்மதேவருடைய பிள்ளை. உலக நன்மைக்காக சூரியன் போல வீணையை மீட்டு சுத்தம். எப்படி சூரியன் வந்து எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஒரு பிரகாசத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்கள் வீணையை மீட்டு உலகத்துக்கு நன்மையை செய்கிறீர்கள். எனக்கு வழி காட்டுங்கள். இந்த குருவினிடத்தில்
இந்த மெத்தடில் தான் நீங்கள் விஷயங்கள் கேட்கணும். அப்பதான் முடியும். புரியுறதா? அப்பதான் முடியும். இந்த நீங்க தான் கத்துக்கணும். இப்படிதான் பேசணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? மைத்ரேய உவாச்ச. என்ன சொன்ன? விதுரர் மைத்ரேயருடைய சம்வாதம். அப்ப மைத்ரேயர் சொல்றார், இத்யுதாஹிருதமாகர்ண்ய பகவான் நாரதஸ்ததா பிரீத பிரத்யாஹதம் பாலம் சத்வாக்கியம் அனுகம்பயா. இவனுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. குரு சதனில் போட்டு வாங்குவார். அதெல்லாம் நீங்கள் கண்டுலாம் பிடிக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா முடியாதுடா, கிளம்பி போடா, திரும்பி இதெல்லாம் கோச்சிக்காதரா, இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவனுடைய பாயிண்ட்ல அவன் ஸ்டபர்னாக இருக்கான். துருவன் ஸ்டபர்னஸ். அவன் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறார் நாரதர். எஸ், குட். ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகிட்ட கருணையோட உபதேசம் சொல்றார். ஏன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு அந்த திருடம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு அந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருக்கா, உங்களுக்கு அந்த புத்தி இருக்கா, உங்களுக்கு தெளிவு இருக்கா? உங்களுக்கு தெளிவு இருந்தால் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். குரு 1000 சொல்லலாம், உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா எப்படி ப்ரொசீட் பண்ணுவேள்? ஸோ குரு முதல்ல துருவனுக்கு புரிய வைக்கிறார். இந்த சாந்தி மார்க்கம் உனக்கானது இல்லை, புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நாரத உவாச்ச ஜனன்யாபிஹித பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவः தம் பஜ தத் பிரவணாத்மனாம். நாரதர் சொல்றார், ஜனன்யாக அபிஹிதः பந்தாக. அப்போ அவங்க அம்மா நல்ல மார்க்கம் காட்டி கொடுத்துருக்காடா கண்ணா. அந்த வாசுதேவன் தான் எல்லாருக்கும் நன்மையே கொடுக்கக்கூடிய, அதனால அவரிடத்துல மனசை வச்சு அவரை பூஜிப்பாய். உங்க அம்மா சொல்லியிருக்காடா. வந்து பியூட்டிஃபுல் பாருங்க. குருவுக்கு வந்து பொறாமை தான் கிடையாது. உங்க அம்மாவே உனக்கு அழகாக வழி காட்டிருக்காடா, அதை ரீகன்ஃபார்ம் பண்றார். அதாவது சுவாமி பல விதங்களில் நமக்கு விஷயங்களை புரிய வைக்கிறார். நம்ம புரிஞ்சுக்காத பொழுது குரு மூலமாக அது ரீகன்ஃபார்ம் ஆனால் நமக்கு அது வந்து ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிடுறது. ஏற்கனவே துருவனுடைய அந்த அவமானத்திற்கான பதில் சுனீதி வழியாக சுவாமி கொடுத்துட்டார். இப்ப நாரதர் அதை ரீஅஷ்யூர் பண்றார். அவரையே பூஜை பண்ணுவான்றார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சேத் ஸ்ரேயபாத்மனஹ ஏகம் ஹைவ ஹரே தத்ர காரணம் பாத சேவனம். யாருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதற்கு ஹரிபாத சேவை தான், ஹரியனுடைய திருவடியை பூஜிப்பதே வழி. தர்மார்த்த காம மோக்ஷம், இதுதான் சதுர்வித புருஷார்த்தம் சொல்லுவோம். அறம் பொருள் இன்பம் வீடு. முதல்ல தர்மம் இருக்கணும். தர்மம் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும். தர்ம அர்த்தம்னா பணம். உலகத்தில் சனாதன தர்மத்தில் பணம் தேவையில்லை, பணத்தினால் என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்ல. தர்மம் அர்த்தம்னா பொருள் பணம் எல்லாமே. உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானவைகள் அர்த்தம். தர்ம அர்த்த காம. காமம்னா ஆசைப்படுறது, அனுபவிக்கிறது. காமம்னா உடனே ஆண் பெண் அனுபவிக்கிறது மட்டும்தான் இல்லை. காமம்ன்றது நல்ல ஒரு வீடு கட்டணும், இதெல்லாம் காமம் தான். தர்ம அர்த்த காம. அப்புறம்
இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நல்ல விடுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி அழகாக போகணும். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் இதெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் என்னடா வேணும்னா ஹரிபாத சேவனம். ததா தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரே. குழந்தை, அதனால் எங்கே எப்பொழுதுமே பகவானுடைய சாநித்தியம் இருக்கோ அப்பேற்பட்ட யமுனக்கரையில் இருக்கக்கூடிய சுத்தமான புனிதமான மதுவனத்திற்கு போ, உனக்கு மங்களம் உண்டாகும். தத்தாத கஜ்ஜ பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரே. ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகாக பாருங்க. அவன் கன்ஃபார்ம் ஆனவுடனே ரைட் உங்கள் அம்மா வழி காட்டுக்கு ஹரியை பூஜை பண்ணு. இப்போ அடுத்து எங்கே போகணும்? மதுவனம் போ. அங்கே ஹரி நித்திய சாநித்தியோடு இருக்கார். மதுவனத்தில் என்ன பண்ணோம்? ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காலிந்தியாக சலிலே சிவே கிருத்வோசிதானி நிவசன்னாத்மனः கல்பிதாசனः பிராணாயாமேன த்ரிவ்ருதாம் பிராணேந்திரியமனோமலம் ஷணைர்வ்யதுஸ்யாபிஹி யாவித்யாயேன் மனசா குருணா குரும். ரொம்ப அழகா ஷனைஹி வியுதஸ்ய அழகா அபித்யாயேத்து. குழந்தை, யமுனா நதியில் 3 வேளை நித்தியம் ஸ்நானம் பண்ணு. உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோ. நல்லா சர்வ ஆசனம் போட்டு உக்காந்துக்கோ. நல்லா மூச்சை உள்ளே இடு, மூச்சை ஹோல்டு பண்ணு, மூச்சை பொறுமையாக விடு, பிராணாயாமம் பண்ணு. அப்புறம் அதுலேயே பிராணன் இந்திரியங்கள் மனசு எல்லாம் அப்படியே காம் டவுன் ஆகும். அப்போ அப்படியே அழகாக பகவத் தியானம் பண்ணு. இந்த பியூட்டிஃபுல் கைடன்ஸ் பாருங்கள். ரைட், மதுவனம் போ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயமாங்கம் அருணேஷ்டக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரும்பரும்ன சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கசக்ரகதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌசேயவாசசம் காஞ்சீகலாபபர்யஸ்தம் லசத்காஞ்சனநூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவதர்ணம் நவர்தனம் மனோநயனவர்தனம் பத்யாம் நகமண்டிஸ்ரேண்யாம் விலசத்பியாம் சமர்ச்சதாம் ஹ்ருத்பத்மகர்ணிகாதிஷ்யம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம் ஸ்மயமானமபித்யாயேத் சானுராகவலோகனம்
நியதேனைர்கபூதேன மனசாவரதர்ஷபம். பகவத் ரூபத்தை வர்ணிக்கிறார் எப்படி தியானம் பண்ணணும்னு. பகவான் எப்பொழுதுமே பிரசன்னமான முகம் உடையவன், அருள் புரியக்கூடிய முகம் உடையவன். பிரசன்னவதனேக்ஷணம், மலர்ந்த முகம், அழகான கண்கள், சுநாசம் சுப்ருவம், நல்ல அடுப்பான மூக்கு, அழகிய புருவங்கள், சாரு கபோலம், அழகான கன்னங்கள், சுரசுந்தரன், சுரசுந்தரனா தேவர்களில் அழகன், சுந்தர பரிபூர்ண நம்பி, தருணம், சுரசுந்தரம், தருணம், தருணம்னா எப்பயுமே யங்கு, அவ்வளோ அழகாக இருக்கான். ரமணீயாங்கம், அந்த அழகிய உறுப்புகள் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கான். அருணோஷ்டேக்ஷணதரம், சிவந்த மேலுதடு, கண்கள், கீழுதடு, இவர்களோடு கூடியவன். பிரணத ஆசிரயணம், அண்டியவரை ஆதரிக்கக்கூடியவன். ரும்னம், இன்ப ரூபமானவன். சரண்யன், அடைக்கலம் புகுந்த தகுந்தவன். சரணாகதி வைத்துக்கிறான், சரண்யன்னு பேர். கருணார்ணவம், கருணைக்கடல். ஸ்ரீவத்சாங்கம், ஸ்ரீவத்சன்ற மச்சத்தை அடையாளமாக கொண்டவன். கணஷியாமம், மேகம் போல கருத்தவன். வனமாலிய தரிச்சவன். சங்க சக்கர கதா பத்மம், இப்படி நாட்டி வச்சிருக்கக்கூடிய 4 திருக்கைகள் உடையவன். பரமபுருஷன், கிரீடம் போட்டுருக்கவன், குண்டலங்கள் அணிஞ்சுருக்கான், தோல் வலை, கை வளையல்கள்லாம் போட்டுருக்கவன். கௌஸ்துவ மணி தரிச்சுருக்க கழுத்து உடையவன். மஞ்சள் பட்டு உடுத்தியவன். அழகான உத்தியானங்களால இடுப்பை கட்டின்றிருக்கிறவன். ஒளி வீசும் தங்க பாத சரங்கள் உடையவன், நல்ல தங்க பாதுகை உடையவன். சாந்தன், அமைதியான தோற்றம் உடையவன். மனோ நயன வர்தனம், மனசு கண்களுக்கெல்லாம் அப்படியே ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பான். அழகான நகமணி ஸ்ரேன்யா விலசத்பயாம், விலசத்பியாம், கால்வர் நகங்கள்லாம் அப்படி ஒளி வீசுறது. தன்னை யார் பூஜிக்கிறாளோ அவளுடைய ஹிருதய தாமரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்மயமான புன்முறல் கூடிய பார்வையுடையவன். அனுரோகவ லோகனம், அன்போடு இருக்கக்கூடிய பார்வையுடையவன். வரதர்ஷபம், வரமளிப்பவர்களை சிறந்தவனா பரமாத்மாவை. ஏகபூதேன நியதேன மனசா அபித்தியாயேது, அப்படியே அவர் நினச்சிக்கோடாக வந்தேன். ஸோ கிருஷ்ணஸ்மரணம்ன்றது அவன் ரூப லாவண்யத்தில் அப்படியே மயங்கிறது. 5 வயசு குழந்தைக்கு நாரதர் இதை சொல்கிறார். மதுவனம் போ, யமுனையில் 3 வேளை குழி, பிராணாயாமம் பண்ணு, மனசு கண்ட்ரோல் ஆகும், தென் பகவத் தியானம் பண்ணு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. சரியா? அடுத்து சொல்கிறார், ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனக நிர்விருத்யா பரயா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. இப்படி மங்களகரமான ரூபமுடைய பகவானை யார் தியானம் பண்ணுறாளோ அவள் மனசு அதில் அப்படியே லயப்பட்டு அப்படியே பேரின்பத்தில் அப்படியே அங்கேயே இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க தோணாது. அழகை விட்டுட்டு வேறு ஏதாவது அசிங்கத்தை யோசிப்போமா? அதுவும் செம்ம ஸ்மார்ட்டு, ஹேண்ட்ஸம், அழகன், புருஷோத்தமன், எப்படி இருக்கான் பாரு அப்படின்னும்படியான அழகன். இப்போ சொல்றார், ஜப்யஸ்ச பரமோ குஹ்யஹ ஸ்ரூயதாமேன்று பாத்மஜ யம் சப்தராத்திரம் பிரபடன் புமான் பஷ்யதி கேச்சரான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கொஞ்சம் ரகசியமான ஒரு மந்திரம் என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை 7 நாள் விடாமல் ஜெபிச்சாலே ஆகாயத்தை சஞ்சரிக்கக்கூடிய தேவர்கள்லாம் தெரிஞ்சிருவா. அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நீங்களும் கண்ணை நினச்சிண்டு நாரதர் உபதேசமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி தான் ஜெகநாதனுடைய ஸ்நான பௌர்ணமி. அது அழகான ஒரு பாக்கியம் வாய்ச்சிருக்கு. ஆனந்தமாக இந்த சத்சங்கத்தை நினச்சிண்டே தூங்குங்கோ. சொல்லி காத்தால் கேட்டால் இதிலேயே நினச்சிட்டுருங்கோ. நான் ராத்திரி 10:30 மணிக்கு தான் அது ரெக்கார்டிங் முடிக்கிறேன். மீதி விஷயம் நாளைக்கு. அழகான கிருஷ்ண அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नारद महर्षि की जय. जय बोलो ध्रुव महाराज की जय. जय जय. राधे कृष्णा.